ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரோட்டு கடை ஸ்டைலில் சூப்பரான பால் கடம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையிற மாதிரி சூப்பரான ஒரு டெசர்ட். இது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் திக்கான பால் எடுத்துக்கோங்க. இப்போ பால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு நல்லா 2 கொதி வரட்டும். பால் கொதிக்கிறதுக்குள்ளே இந்த அகரகரை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அகரகர் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுனால இது சீக்கிரமாக ஊறி சீக்கிரமாக கரைஞ்சிரும். அதுக்காக தான். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பால் நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பால் கொதிச்சதும் நம்ம ஊற வச்ச கடல் பாசியை இதோடு சேர்த்துக்கலாம். தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கடல் பாசி கரையை ஒரு 10 நிமிஷம் ஆகும். நல்லா ஸ்லோவாக கை விடாமல் கிளறிட்டே இருங்க. சீக்கிரமாக கரைஞ்சிரும். இது உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக கரையணும்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு சேருங்க. சீக்கிரமாக கரைஞ்சிரும். பாருங்கள், கடல் பாசி நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதோடவே நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் சேருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கட்டி எதுவும் இல்லாமல் அந்த பால் பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 10 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை கரைஞ்சதும் இது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு 4 கிளாஸ் எடுத்து இதில் நெய் வச்சு நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வடிகட்டி வச்ச கடல் பாசியை இதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் வடிகட்டாமலும் சேர்க்கலாம். கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குன்றதுனால நான் வடிகட்டி சேர்த்துருக்கேன். இது ஒரு 1 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு எடுத்துருங்க. பாருங்கள், கிளாஸில் ஒட்டாமல் நல்லா கேக் மாதிரி வந்திருக்கு. இதை பார்க்குறப்பவே தெரியும் இது எவ்வளோ சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்குன்னு. இப்போ இதை கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். நோம்பு வைக்கிறவங்களாம் இந்த நோம்பு டைமில் இஃப்தருக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கும் குளிர்ச்சி, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பரான கடல் பாசி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.